ஹதீஸ் 126. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முன்னொரு காலத்தில் வழியில் நடந்து கொண்டிருந்த ஒருவருக்கு தாகம் ஏற்பட்டது. ஒரு கிணற்றை கண்டதும் அதில் இறங்கி தண்ணீர் குடித்தார். பின்பு மேலே ஏறி வந்தபோது தாகத்தால் ஈரமண்ணை நக்கிக் கொண்டிருந்த நாய் ஒன்றை கண்டார். எனக்கு ஏற்பட்டது போலவே தாகத்தால் இந்த நாய் உள்ளது என்று தனக்குள் கூறியவராக கிணற்றில் இறங்கினார். தன் காலுறையில் தண்ணீரை நிரப்பி அதை தன் வாயில் கவியபடி மேலே வந்தார். நாய்க்கு குடிக்க கொடுத்தார். அவரை அல்லாஹ் நன்றி பாராட்டினார். அவருடைய பிழைகளை மன்னித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு மிருகங்கள் விஷயமாகவும் இரக்கத்துடன் நடந்தால் கூலி உண்டா என நபித்தோழர்கள் கேட்டார்கள். ஈரமான ஈரல் உடைய ஒவ்வொரு உயிரினும் விஷயத்திலும் கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2363, முஸ்லிம் 2244. மற்றொரு அறிவிப்பில் அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டினான், அவரை மன்னித்தான், இதற்காக அவரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என உள்ளது. புகாரி 173. மற்றொரு அறிவிப்பில், முன்னொரு காலத்தில் நாய் ஒன்று கிணற்றை சுற்றி வந்தது. தாகம் அதை உயிர் போகும் அளவுக்கு வாட்டியது. பனு இஸ்ரவேலர்களது விபச்சாரிகளில் ஒரு விபச்சாரி அதை பார்த்தால் தனது காலுறையை கலற்றி அதன் மூலம் தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினாள். இதன் காரணமாக அவள் மன்னிக்கப்பட்டாள். புகாரி 3467, முஸ்லிம் 2245.